నియోజకవర్గాల పునర్విభజన వల్ల జరిగే నష్టాలు తీసుకోవాల్సిన నిర్ణయాలపై చర్చించేందుకు శనివారం చెన్నైలో ఎన్డీఏ మినహా మిగిలిన పార్టీలు సమావేశమవుతున్నాయి. తెలంగాణ నుంచి సీఎం రేవంత్ రెడ్డి, ఇతర ముఖ్య నేతలు, బీఆర్ఎస్ తరపున వర్కింగ్ ప్రెసిడెంట్ కేటీఆర్ తదితరులు ఈ సమావేశానికి హాజరవుతున్నారు. పునర్విభజనతో జరిగే నష్టాలు తీసుకోవాల్సిన నిర్ణయాలపై చర్చించేందుకు కలిసి రావాలని 7 రాష్ట్రాల సీఎంలకు తమిళనాడు సీఎం స్టాలిన్ లేఖలు రాశారు. స్వయంగా ఆయన కొంతమందితో మాట్లాడారు. మరికొన్ని పార్టీల ముఖ్యుల వద్దకు డీఎంకే నేతలు వెళ్లి ఆహ్వానం పలికారు. పునర్విభజన ఇప్పుడు జాతీయ ఉద్యమం అంటూ సీఎం స్టాలిన్ వీడియో షేర్ చేశారు. ஆந்திர, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன். அந்த கடிதங்களை ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி அடங்கிய குழு அவங்கள நேரில் சந்தித்து கொடுத்து விளக்கம் அளித்தாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்கிட்டையும் நானே ஃபோனில் பேசினேன். இதை தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும் சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளை மார்ச் 22 சென்னையில் நடக்க இருக்கு. இப்போது எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சிலர் கேட்குறாங்க. தொகுதி மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது.